வரதட்சணை கொடுமையால் செத்துட்டாங்க. பிள்ளை இருக்கு, நாங்க என்ன செய்யறது? என் பிள்ளைக்காண்டி நான் உசுரோட இருந்து ஆகணுன்ற நிலைமையில நாங்களாம் இருக்கிறோம். ஒரு நகையை நான் இழந்திருக்கேன், ஒரு இடத்த நான் இழந்திருக்கேன். எங்களுக்குன்னு நான் வாங்கின சொத்து எதுவுமே இல்லாம இன்னைக்கு நான் நிக்கிறேன். என் அப்பா அம்மா முன்னாடியே நான் அசிங்கப்பட்டு இன்னைக்கு நான் நிக்கிறேன். என் குடும்பத்தார் முன்னாடி நான் அசிங்கப்பட்டு நிக்கிறதுக்கான என் மாமியார் மட்டும்தான். உசுரோட இருக்கிறோம் அவ்வளவுதானே தவிர நாங்க நடப்பணமா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எல்லா மாமியாருமே அப்படிதான் பண்றாங்க. 100% பெண்களுக்கு பெண்கள் தான் எதிரின்னு சொல்லுவாங்க. அது 100% உண்மை. எது மாறுதோ மாறலையோ இந்த மாமியார் மட்டும் என்னைக்குமே மாறவே மாட்டாங்க. இப்ப நீ சமைக்கணும்னு சொல்றாங்களா, அது தாராளமா செய்யலாம். எல்லாருக்கும் நீ தான் சமைக்கணும். சரி மருமக, நான் ஒரு பொறுப்பு. இப்ப இது நாள் வரைக்கும் அந்த பொண்ணு சும்மா நார்மலா வீட்டுல வேலை செய்யாம கூட இருப்பா. ஆனா அதுக்கப்புறம் அவ வேலை செய்யறானா, இது காமனா எல்லாரும் பண்றதுதான். ஆனா ஒரு ஆணுக்கு இது மாதிரி என்ன சொல்றாங்க? நீ கல்யாணம் ஆயிடுச்சு, உன் பொண்டாட்டியோட வெளியே போயே ஆகணும், ஞாயிற்றுக்கிழமை வெளியே கூட்டிட்டு போகணும்னு சொல்றாங்களா? கிடையாது. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பெத்த வீட்டுக்கு, அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு, சொந்த வீட்டுக்கு போறதுக்கு இருப்பா. அவ பெர்மிஷன் வாங்கணும். ஒரு பையனுக்கு அந்த அந்த பெர்மிஷன் கேட்க வேண்டியது இருக்கா? எனக்கு பிடிக்கலோ பிடிக்கலையோ என் மாமியார் வீட்டுல நான் இருந்தே ஆகணும். இது எந்த பையனாவது எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வர்றதுக்கு உனக்கு பிடிச்சிருக்கா, நீ வரியான்னு கேட்பானா? கேட்க மாட்டான். ஆனா நாங்க அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நாங்க போகாம இருக்கணும். இல்ல அவங்க இப்ப என் புருஷன் என் வீட்டுக்கு வரானா ஒரு நாள்லயே நான் கிளம்பி ஆகணும். ஆனா அவங்க எத்தனை நாள் வேணா அவங்க அப்பா அம்மாவோட இருப்பாங்க. இது மொதல் விஷயம். 2வது விஷயம், நான் ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறனால என் புருஷன்கிட்ட கேட்கணும். கேட்டுட்டு தான் நான் கொடுக்க முடியும், கேட்காம நான் செய்ய முடியாது. ஆனால் என்கிட்ட கேட்காம, பெர்மிஷன் வாங்காமல், என்னோட எந்த அனுமதியும் இல்லாமல் அவங்க எவ்வளோ நாள் அவங்க வீட்டுக்கு கொடுக்கலாம். சம்பள காசில் கொடுக்குறாங்க, சரி பரவாயில்ல. வண்டி புக்கு அடகு வச்சு கொடுப்பாங்க, லோன் போட்டு அவங்க வீட்டுக்கு கொடுப்பாங்க. அப்படி அவங்க அப்பா அம்மாவை காப்பாற்றுவாங்க. ஆனால் நாங்கள் எதுவுமே சொல்ல முடியாது. அப்படி மீறி நாங்கள் கேள்வி கேட்டால் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க, இது ஏன் காசு, ஏன் சம்பளம், நான் என் அப்பா அம்மாவுக்கு கொடுக்க தான் செய்வேன்னு சொல்லுவாங்க. இது 2வது. 3வது, எந்த வீட்டில் இந்த கொடுமை நடக்கும்னு எனக்கு தெரியாது. மாமனார் மாமியாரோட ஒரே ரூம்லயே இருக்க வேண்டிய சூழ்நிலை நிறைய பேருக்கு இருக்குது. எந்த புருஷனாவது ஏன் பொண்டாட்டி உங்களோட இருக்க மாட்டான்னு சொல்றாங்களா? இல்லை மாமியாருன்றவங்க கல்யாணம் ஆயிடுச்சுப்பா, இதுக்கப்புறம் நீ இப்படி இங்கே இருக்கக்கூடாதுப்பா, கல்யாணம் ஆன பையன் நீ வீட்டுக்கு போன்னு யார் சொல்றாங்க? ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன 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 சட்டம் இருக்கு? ஒரு பொண்ணுக்கு நீ சமைக்கணும், நீ பொட்டு வைக்கணும். இந்துஸ்ல பொட்டு வச்சா நீ கருப்பு பொட்டு வைக்கக்கூடாது, சிகப்பு பொட்டு தான் கல்யாணத்துக்கு அப்புறம் வைக்கணும். வளையல் போடணும், மஞ்சள் போட்டு குளிக்கணும், பூ வைக்கணும். அந்த பொண்ணுக்கு பிடிக்குதோ இல்லையோ கொலுசு போடணும், பூ வைக்கணும், வளையல் போடணும்லாம் இருக்கு. நிறைய ரூல்ஸ் இருக்கு. கல்யாணம் அந்த பையனுக்கு என்ன சார் இருக்கு? இந்த ஒரு கேள்விக்கு பதில் யாராலையும் சொல்ல முடியலை. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அதுக்கு பதில் கிடைக்கல.